சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைபவ் அப்புறம் சுனில் இவங்க எல்லாரோட நடிப்பில் வெளியாகி இருக்கிற பெருசு அப்படிங்கிற ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். இந்த ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறத ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். மேட்டர் ஆக்சுவலா மேட்ரு டோட்டலா வேற மேட்ரு. அதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் போய் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்லைன் தெரிஞ்சிடும். My father's pen is straight. ஒரு ஃபியூனரலில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஃபியூனரலில் அவங்க எப்படி சமாளித்து அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளித்து இவங்க முடித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் போய் ட்ரெய்லரில் பார்த்துக்குங்க, சரியா? அந்த ஒரு கண்டென்ட் இது ஒரு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஏ கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஏ படங்கள் அப்படின்னாலே நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஐயோ ஃபேமிலியோடலாம் போய் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும்தான் போக முடியும், இல்லை தனியாக மட்டும்தான் போக முடியும், லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. நீங்கள் 18 வயசு மேலே இருக்கவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஐயோ அப்பா, உங்க அப்பா இல்ல எங்க அப்பா. ஓ, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இப்போது லவ்வர்ஸோடையோ ஒய்ஃபோடையோ அம்மா அப்பாவோடையோ போய் பார்க்கக்கூடிய ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப புதுசாக ஃபீல் ஆச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஓகே, சூப்பர். வைலன்ஸ் எதுவும் இருக்கா, அதுக்காக ஏ கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. கண்டென்ட்டுக்காக தான் ஏ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு வல்காரிட்டிக்குள்ளே போகாமல் காமெடியாக கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மெல்லிசான லைன் தான். கொஞ்சம் இப்படி போயிருந்தாலும் அது வல்கராக கன்வே ஆகியிருக்கக்கூடிய ஒரு கதை. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹியூமரும் அதை வச்சு அவங்க பண்ண ஹியூமரும் படம் த்ரூ அவுட்டாக சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. நல்லா கைதட்டி சிரிக்கிற இடங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. அதனால அது ஒரு பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. என்னடா இது? என் மாமனுக்கு கவட்டை கீழே நவாப்பழம் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கூட யோசித்தேன், ட்ரெய்லரில் சும்மா போட்டிருக்காங்கப்பா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி, குடும்பத்தோ இந்த கண்டென்ட் எப்படி இவங்க இப்படி எடுப்பாங்க அப்படின்னா அதையும் சூப்பராக ரைட்டிங்கில் பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்ச ஒரு ட்ரெய்லர் லான்ச்லேயோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ மூவி டீம் சொல்லியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேசி மோகன் சாரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க பதட்டத்தில் பண்ணுற நிறைய விஷயம் நமக்கு காமெடியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் அதுக்கப்புறம் யாருமே பெருசாக பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த விஷயத்தை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்மா வலிக்கு வந்துட்டாங்க. அம்மான்னு சொல்லணுமா? ஆமா. எப்படா கிரேசி மோகன் சாரோட அளவுக்கு ரைட்டிங்னா சூப்பராக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தேன். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கிட்டுருக்காங்க இந்த மூவி டீம். அது ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பஞ்சதந்திரம் அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பெட்டராக ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நைஸ் ஒர்க் டீம் அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? செத்தா உங்க அப்பா மாதிரி சாகணும் மாஸ். அதுக்கடுத்து கேஸ்டிங் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெருசு, அதாவது அந்த ரோல் இந்த பெரியவர் ரோல் ஒரு தாத்தா பண்ணியிருக்காப்புல. நான் உண்மையிலே அவருக்கு தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் இங்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் வாழ்ந்துருக்காப்புல அந்த ரோலாகவே. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைபவ் அண்டு சுனில் ஒரு அண்ணன் தம்பி ரோல் தான் இந்த படத்துக்குள்ளேயும் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இளவு வீட்டில் அந்த மாதிரி ஒரு 2 அண்ணன் தம்பி இருந்தால் என்னென்ன ஃபன் நடக்குமோ அது எல்லா ஃபன்னுமே த்ரூ அவுட்டாக கேரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வைபவோடைய ஃப்ரெண்டாக பாலசரவணன், முனிஷ்காந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரோட காம்போவுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு காம்போ. இப்போ இவரையும் அவரையும் மேட்ச் பண்ண முடியாது. இவர் வேறு ட்ராக், இவர் ஒரு வேறு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் எல்லாரோடைய ஃபன்னும் தனித்தனியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயின் மாதிரி தான், இது ஒரு வேறு ட்ராக், இது ஒரு வேறு ட்ராக், ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரொம்ப கோர்வையாக கொண்டு போயிருக்காங்க. ஃபன் எலமெண்ட் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு படத்தில். த்ரூ அவுட்டாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னப்பா ஃபன்னு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அதை தாண்டி அந்த அப்பா பையனுக்கான ஒரு கனெக்ட் சீக்வன்ஸ் இருக்கும்ல, அது இல்லாமல் அண்ணன் தம்பிக்கான ஒரு சீக்வன்ஸ், இந்த மாதிரி நிறைய எமோஷனல் சீக்வன்ஸும் அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. அந்த ஃபன்னை விட்டு வெளியே வந்துடாமையும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த எமோஷனும் நம்மக்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக மூவி டீம் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இந்த விஷயத்தை வந்து இவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு. டேரக்டர் சொல்லியே ஆகணும், இளங்கோராம் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் டேரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் அவரோட டெபியூ இந்த ஃபிலிம் வந்து. இந்த ஃபிலிம் ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. டைரக்டர் சார் கேட்டுங்க. இதுக்கு அடுத்து போனோம் அப்படின்னா மியூசிக். இந்த ஒரு ஃபன் ஒரு காமெடி வந்து நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டில் ஒரு 1-2 பாட்டெல்லாம் வருது. அந்த பாட்டெல்லாம் சூப்பராக ரசிக்கும்படி இருக்குது. அந்த ஃபன் டோனை குறையாமல் எல்லா பாடல்களும் வந்து பார்த்துக்கிட்டு வருது. ஸோ அந்த வகையில் மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு வேறு லெவலில் ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னடா மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பொறுத்தவரை எதுவுமே மைனஸாக தெரியல. ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த பெருசு அப்படிங்கிற படம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ் மீட்லேயும் சரி, அதுக்கப்புறம் ட்ரைலர் ரிலீஸ்லேயும் சரி, படத்தோட டீம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் பெருசாக ஒன்று பண்ண போகிறோம்னு. உண்மையிலே பெருசாக ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக 18+ இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தாண்டி ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட போனீங்கனாலும் முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயும் இல்லாமல் ஜாலியாக வயிறு குடுங்க சிரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய ரிவ்யூ. ஸோ உங்களை எத்தனை பேர் இந்த படம் வந்து பார்த்துட்டீங்க? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூ வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடை பெற்றுக்கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா சைனிங்கா.